அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக்கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான். சகல விதமான மீன்களும் வெட்டி தரப்படும் உடனுக்குடன். நீ வந்து ஆக குழந்தை பிள்ளைக்கு விளையாடி கொண்டு இருக்காது என்ன? அவள் 2 மாதத்தை நின்று போட்டு இந்தியாவில் நின்று போட்டு வாராள், உனக்கு அடிச்சு சொல்கிறாள். நீ உனக்கு அந்த அந்த காரை கொண்டே அவளை ஏற்றின வரையும் இல்லாத உன்னால. அண்ணே அவள் வந்து இங்கே வாரண்டு நினச்சிட்டாலோ வாரவ எனக்கு என்ன செய்யணும்? முதலே எனக்கு டெலிஃபோன் தரணும். நான் எங்கே நின்றேன்? டிக்டாக்ல இதில் லைஃப்பில் நின்றுறேன். அப்போ இவள் அடிக்க இல்லை. நான் லைஃப்பில் நின்றா இரவிரவா நான் லைஃப்பில் நின்றுட்டு நான் படுத்து நல்ல நிறுத்துறேன். அவள் எனக்கு அடிக்கிறாள் என்ன? இவருக்கு அடிக்க தூக்குறேன் இல்லைன்னு போட்டு கடைசியாக எனக்கு அடிக்கிறாள். அண்ணன் நீங்கள் கொண்டு வாங்க காரு பேரு நேரம் அவன் ஒரு தடவை பிடிச்சி காரை கொண்டே தான் நேற்று வந்து விட்டாது. இப்போ இங்கே அண்ணே நான் வந்து பிந்தி தான் தூங்கினான். அப்போ பிந்தி தூங்க வந்து சவுண்டை புரட்சி வச்சுட்டு படுத்துட்டேன். இப்போ எனக்கு அடிக்கடி அடித்தா நான் எடுக்க இல்லை. அப்போ ஒன்றும் செய்யலை. அது அவளை தான் என்னோட ஏறுப்படுறது. அண்ணே இங்கே வாங்க. நான் வந்து இப்போ டெலிஃபோன் வேண்ட டெலிஃபோன் ஒன்றும் வரையில. சரி நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்தால் நான் ஒன்று போய் செய்யலாது. அவள் வந்தவன் என்ன செய்யணும் வந்து நான் ஒரு மீட்டிங்கு போட்டேன். மீட்டிங் முடியும் வரைக்கும் இங்கே நின்றுக்கணும். வந்தவன் பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆர்டிஓ சாமானை கொண்டு போட்டான். இப்போ இவ சாமானை கொண்டு வந்து கொண்டு அங்கே இங்கே திரிகிறான். அண்ணன் இவன் இந்த பிரச்சனை என்னென்று கேட்டால் புருஷன்கிட்ட வந்துட்டேன் என்றால் புருஷன் பணிபுடிகளை செய்ய வேணும். இப்போ புருஷன் பணிபுடி ஒன்றும் இல்லை. இப்போ நோண்டி கொண்டு இருக்கா டெலிஃபோனில் மெசேஜ் ஆயிரத்தினம் அங்கே அடிக்கிறது இங்கே அடிக்கிறது. அப்படியா? நான் கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் வேலி வாழ வேண்டிய நேரத்தில் என்னதான் அவள் பார்த்துருக்கோம். நான் எதுங்க அலுவலுக்கு போவேன் வருவேன் கொள்ளுவேன்டா எனக்கு சாப்பாடை செய்து வச்சு என்னோட கதைச்சு. அண்ணன் ஒரு புருஷன் புரியாது என்றால் கதைச்சு பேசி தங்களோட பிரச்சனையை தீர்க்கணும். அண்ணன் நீ கதைக்காமல் இப்படியே டெலிஃபோனுக்கு நோண்டி போட்டு தண்டை பாட்டுக்கு விட்டுட்டு போனா உன்னத்தானேடா கேட்டிருப்பாள். அவங்களோட சாமான்களை கொண்டு உடனே கொடுங்கண்டு அவங்க யாரோ ஏறுற நேரம் ஃப்ரைடேக்கு ஏறுற நேரம் அன்றைக்கு இதவே கொண்டு வந்து அந்த பொடியன் வந்து 20 வருஷமாக இங்கே இருக்கிறான். நம்ம என்ன விசா இல்லையா? அப்போ அவளை என்ன செய்யிருக்காங்கன்னா அதை பாலை மீன் கறியோ இன்னும் கறியை காய்ச்சி உடனே கொண்டு வந்து பின்னேரம் கொடுத்துருக்கா இறங்கினோட கொண்டே கொடுக்க சொல்லி. அப்போ நீ கொண்டே கொடுத்துருக்காங்க தானே சாமான இல்லை கறிக்கு அங்கேருந்து கொடுத்து கூட போகணுமே இதுக்கு. இங்கே ஒரு கறியும் இல்லை. நாடி சும்மா அந்த பாலை மீன் கறி அந்த கறி இந்த கறின்னு இல்லை பாறை மீன் சொல்லி சும்மா அவள் ஆமை கறி தான் கொடுத்துட்டு போன பாலை மீன் சொல்லுவேன். அங்கே பாறை மீன் கொடுத்தது ஆமை கறியே தான் இருக்கும். அவன் பொண்ணந்தோடனே அவ்வளோத்தையும் அங்கே கொண்டு அவனுக்கு கொடுத்துட்டு வாரான். ஒரு கொஞ்சத்தை கிள்ளி வச்சுருக்கேன் தானே. நானும் ஒரு மூளை வறுத்தக்காரன் அதை சாப்பிட்டு இருந்தேன்னா வருத்தத்துக்கு நல்ல வேண்டேன் ஆமைக்கறி இங்கே இருக்குதா இல்லையே? நீ கொஞ்சத்தை அள்ளி வச்சிருக்கலாம் அந்த கறியில் கொஞ்சத்தை. அவர் ஒழும்பி இருந்தவர் நான் என்ன கொண்டு நான் கேட்கறதுக்கு அவைய தந்து முடிச்சு நான் கொடுக்க சொல்லி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அது என்ன பழக்கம்? யார் தந்த ஒரு சாமானே எடுத்து வைக்கிறது? எவ்வளவு டெலிஃபோன் அடிச்சுறான் அவர் நின்று அடுங்கொண்டு அப்படி டிக்டாக் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன இங்க பாருங்க என்ன செய்து வச்சுக்கிறாங்க. இதே வீடு வேலை கேட்கிற கிடையாது. இந்த ஆடு மாடு கூட இப்படி சாப்பிடாது. இந்த கச்சானி எங்கே சாப்பிட்டு வச்சுக்கிறாரு பாருங்க. உள்ளத்திலேயே வருத்தம் செலவோம் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது கொழுப்புக்கு கூடவே கூடாது. கொழுப்புக்கு கூடவே கூடாது. இப்போ 2 மாதமா நான் என்ன கொழுப்படுத்தாவே என்ன எடுத்துருக்கு சாப்பிட்டுனா 2 மாதமா என்ன சாப்பிட்டுனான் என்ன செய்யணும் என்று சொல்லி நீ என்ன செய்யக்கூடும். அதாவது வந்து ஒரு பொம்பளையாக இருந்தால் புருஷனை வந்த உடனே புருஷனை பார்த்துட்டு அப்பா என்ன செய்த நீங்கள் தண்ணி குடிச்சிகளோ சுதுமிகளோ உடுப்பு துவச்சிகளோ கொண்டிகளோ கொண்டு வந்து அவனை அரவணைச்சு கொண்டு போக வேணும். ஆகாத பொருள் ஏனண்டா நான் வார நின்றுக்கு வருவேன் என்று தெரியும். டெலிஃபோன் அடிப்பேன் என்று தெரியும். அப்ப அவளாக இருக்கணும். மனுஷிய இதெல்லாம் பாசம் கொள்ள வரண்டா. அது பாசம் இல்லை வேணும். நான் வந்து டிக்டாக் பிரச்சனை நடந்துருக்கங்க ராத்திரி அங்கே ஸ்ரீலங்காவில் இருந்தெல்லாம் வர்றாங்க. இங்கே இருந்து நான் கொடுக்குறேன், லண்டன்லேருந்து கொடுக்குறாங்க, மேலே இறங்கு கீழே இறங்கட்டு சொல்லி கொண்டு டிக்டாக்ல நாங்கள் பிரச்சனை பண்ண கொண்டு அவ்வளோ பிரச்சனை நடந்து பிரச்சனை மனுஷி பிள்ளையில ஒன்றும் பெருசு இல்லை. டிக்டாக் தானே அவருக்கு பெருசு. எனக்கு வந்து அந்த டிக்டாக் வேலை முடிய நான் வந்து ஃப்ரீ ஆகுவேன். அப்போ இந்த டிக்டாக் வேலைக்கு நீ இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். அப்போ நீ அவள் வந்து இந்த 2 மாதத்துக்கு முன்னே பாராள் என்னங்க
அங்க நடக்கிறீங்க ஒரு காரை கொண்டு நிக்க வரையா நீங்க எங்க சத்தியான வெட்டிக்கு என்ன சத்தியான வெட்டிக்கு வெயிலண்டா நெருப்பு வெயில் எந்த கோலத்துல வந்திருக்கிறோம் பார்த்த வரையில உடம்பு இயலாதுன்னு சொன்னால் உன்னை நான் கேட்டேனா 3 வருஷத்துல 3 தடவை இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி கேட்டேனா இல்லையே எனக்கு என்ன வேலையோ இல்லாட்டியோ இங்க காலக்காயே நிற்கிறான் ஒரு தடவை இல்லையே எனக்கு அவன் 6 மாதம் அங்க நிற்கிறான் 6 மாதம் இங்கே நிற்கிறான் குடியிருக்கு அங்க நிற்கிறான் வெயிலுக்கு இங்கே வந்துடுவான் அப்படி நிற்கிறான் நான் உங்களை பார்க்கணுன்றதுக்காக ஓடி ஓடி வா இன்னும் பார்க்கணுண்டாக்காண்டு நீங்கள் அப்படியே ஆசை அருமையாக இங்கே வந்து நின்று எனக்கு பக்கத்தில் நின்று அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆகணும் என்னத்தை செய்கிறது என்று சொல்லி என்னோட நான் கதைச்சி தண்ணி பண்ணிக்கிறேன் வந்தனியா வந்தேன் டெலிவரி நோன்றதாம் இந்தியாவில் இருக்க எனக்கு வந்து எஸ்எம்எஸ் சும்மா ஒரு சின்ன சின்ன வசனங்களை மட்டும் போட்டு நீ இந்த பாட்டுக்கு திரிகிற சரி சரி இந்தியா சரி இங்கே வந்தாலும் என்ன மதித்து நான் சொல்கிறத கேட்டு நடக்குறியா இல்லையே என்ன பண்ணுது சொல்லணும்னா அவர் ஜம்புலிங்கம் மாதிரி திரிகிறாருன்னு சொல்லி கொண்டு இந்த இது மட்டும் பெரிய புள்ளுகா மாற்றலே தெரியும் இந்த பீச்சு பெயர்ந்தார் எல்லாத்துக்கும் பெய்ய மண்டா நெருப்பு பெய்யும் இங்க வீட்டுல நின்று அந்த டிக்டாக்ல பெரிய சிங்கம் மாதிரி நின்று அங்கடா இங்கடா அவனடா இவனடாண்டெல்லாம் கதைக்கிறது வெளிக்கிட்டாருண்டா ஒரு எக்கிட்டு வச்சிருக்காரு தெரியுமே உங்களுக்கு அந்த தொப்பியை தூக்கி இப்படி கவிட்டு போட்டு இப்படி 4 பேருக்கு தெரியாம தான் போட்டா நடந்து போறோம் ஏன்னா வந்து போட்டு பிடிச்சி போடுவாங்க அதுக்காக வேண்டி எங்களுக்கு போட்டு பிடிக்கிறோம் நான் அங்க குரூப் டிக்டாக் குரூப் நாங்கள் வந்து எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஏன் நான் பயப்படுவோம் நேரத்தை கதைக்கிறதுக்கு ஏன் நான் பயப்படுவோம் டிக்டாக்ல நான் கதைக்கிறது அவ்வளவும் அமிர்த மொழி சரியோ அந்த அப்படியே நான் கதைச்சால் ஆக்களுக்கு எல்லாம் காது கால தேன் வந்து கொட்டும் தொப்பியை மூடிக்கொண்டு பதுங்கி போறாண்டா சொல்றேன் அங்க அந்த வழியில போய் அண்ணா இங்க வாங்க இது வந்தா இது வந்து குளிர் நாடு சரியோ குளிர் நாட்டுக்கு தொப்பியை போட்டுக்கொண்டு காதை அந்த குளிரை மறைச்சு கொண்டுதான் நாங்க போகணும் அதுக்காக தான் நான் கண்ணாடி வந்து என்னத்துக்குன்னு கேட்டால் தூசிகள் அதுகள் பிடிக்குது கண்ணு கண்டுட்டு நான் கண்ணாடியை போட்டுக்கொண்டு திரிகிறேன் அதுக்கு அப்படி நான் பயந்துதான் தொப்பியை போட்டு கண்ணாடி போட்டு அதில் மூஞ்ச போட தெரியாது அப்படியே இல்லம்மா போட்டு வரலாம்னு தான் போறோம் இப்போ குளிருக்குன்றபடியா நீ போட்டுக்கொண்டிருக்கிறான் இல்லை நீ வெயில்லையும் வந்து போட்டுக்கொண்டு தான் நிற்கிற என்ன முதல்ல இந்த டிக்டாக்கு வர்றதுக்கு முன்னே எப்படி நான் நெஞ்ச நிமித்தி கொண்டு லாச்ச பிள்ளைலாம் நடந்துருங்க நீ டிக்டாக்கு வந்த உடனே என்ன நடக்குது நீ எங்கேயோ ஒழிஞ்சு திரிகிற மாதிரி திரிகிறாய் ஆனால் இந்த லாக்டவுனில் வந்து என்ன செய்யணும் யாரும் வந்து தேர்தலை குடிக்க போகிறோம்னாலும் இன்னும் ரெண்டு மட்டும் ஓடுறீங்க கடை என்னதுக்கு அவனுக்கு டிக்டாக்கு அவ்வளோ பெரிய விஷயமாடா உனக்கு இங்கே வாங்க நான் இப்போ வந்தேன்னா இந்த முந்தினா மாதிரி என்ன கண்டபடி டீ ஒன்றும் குடிக்கிறேன் இல்லைன்னா இது சீனியெல்லாம் கூடாண்டு வாங்கட டீயெல்லாம் அதெல்லாம் குடிக்காம நான் எப்படி நான் என்ன பயத்தில் குடிக்காது நீங்கள் நினைச்சு கொண்டு அண்ணா இந்த சொல்லுது நான் 3 தடவை வருஷத்தில் போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறோம் இந்தியாவுக்கு போகிறோம் அங்கே போகிறேன் அது என்னத்துக்கு போகிறோம் அவருக்கா வேண்டி அவருக்கு நேர்த்தி வச்சு தானே நான் போகிறேன் 3 தடவை நேர்த்தி வைக்கிறேன் பாத்தியாடா பொஞ்சாதியோட அருமையை பாத்தியா பொஞ்சாதி என்ன செய்யறான்னு பாத்தியா 3 தடவை என்னதுக்கு போறோம் என்ன ஜனவரியில போறோம்னா இவருக்கு சுகர் குறைய வேணும் மண்டத்துக்கா வேண்டி நேர்த்தி வச்சு தான் போறது எந்த கோயிலுக்கு போறது அங்க சபரிமலை அங்கே கேரளா அது கேரளாக்கு போயிருக்கா என்னடா சுகருக்கா ஊசி போடாட்டி அங்க போனா இங்க எல்லாம் சோம்பத்துரு அந்த 10 மேல முருகன்கிட்ட கூடி போயிருக்கிறேன் என்னத்துக்கு மலேசியாவுல அது என்னத்துக்கு போறது இவருக்கு பிரஷர் அப்ப இப்ப என்னதுக்கு போன நீ தண்ட பாட்டுக்கு இந்த மாதிரி இப்போ மெலிஞ்சு கொண்டு போறது முந்தி என்ன மாதிரி இருந்து கஞ்சி குடிச்சு கொண்டு தெரியும் தானே உங்களுக்கு இப்ப நானோ இங்க வாங்கோ எனக்கு சுகர் கொலஸ்ட்ரால் பிரஷர் எல்லாம் இருக்கண்டா என்னண்டு வந்தது சும்மா வந்தது இப்போ சாப்பாடு அந்த அந்த நேரம் நான் விளந்தாரியில் தனக்கு புழக்காண்டு இருப்பேன் ஆட்டு பங்கு போனியை நாங்கள் கொண்டுவான் ஒரே ஆட்டை வச்சு பிரியாணியை போட்டு தாரது சரியோ புறகு என்ன செய்வாள்னு கேட்டால் கோழி அது இது எல்லாத்தையும் தந்து 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 எனக்கு இவள்கிட்ட சாப்பாடை சாப்பிட்டேன்னு அது முழு வருத்தமும் வந்துடுது இப்போ ஒன்றும் செய்யலாம் சரி இப்போ எல்லா வருத்தமும் வந்துடுதல்லோ எனக்கு பக்கத்தில் நின்று எனக்கு உதவி ஒத்தாசை செய்தோண்டு நில்லைன்னு சொல்ல
அண்ணா இவருக்கு கை கால் சொத்தியே அதுதானே இவருக்கு உதவி ஒத்தாவை செய்து கொடுக்கணும் அண்ணன் அப்போ ஒரு புருஷன் பெஞ்சாதி என்றால் அவை கிடையிலேன்னா ஒரு புரிந்துணர்வு இருக்க வேணும். அவன் செய்யற சாப்பாட்டெல்லாம் உனக்கு வருத்தம் வருதுன்னு சொன்னா நீ வடிவாக சாப்பாடு சாப்பிடலாம். இப்ப வந்து என்ன செய்வோம் சரி முதல் இப்படி எல்லாம் தந்துட்டா சரியோ முதல்ல இந்த அதுக்கு மேல உயிர் கிடா அடிச்சாங்கன்னா உடனே பங்கு கொண்டுருவேன் அப்ப நடுக காய்ச்சி கொடுத்து குறைச்சு கொழுப்பு தான் பங்கு ரச்சியோட ஒரு சொல்லுவாள் என்னன்னு கேட்டால் அந்த இது கோதுமை மாவை பனிக்கு அவிக்கிறதா உண்டு. அந்த மாவுல தனி மாவை அப்படியே பனிக்கு போட்டு தண்ணியில அப்புறம் அவிச்சு அதை ஆட்டுறச்சியோட சாப்பிட்டப்பா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆட்டுறச்சி யார் வாங்கி கொண்டு வந்தது? அவர்தான். இவர்தான். அண்ணா நான் தான் வேண்டுறதா நான் சொல்றது கூட இல்லையா நான் சொல்றேன் இன்னொன்று வாங்கி வர சொல்லியா ஆட்டுறச்சியை பண்ணி வந்து வாங்கோ கொள்ளுங்க ஒன்று அப்போ 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 எனக்கு என்ன இந்த கோதுமை அமெரிக்கன் மாவை தந்தவள் இப்போ என்ன செய்யணும் குரக்கன் மாவுக்கு போயிருக்க வேணும். எந்த வயதை கண்ட உடனேன்னா இப்போ குரக்கன் மாவுக்கு போயிருக்கணும். முந்தி வந்து பசுமதி அரிசியில் இளந்தாரில் இருக்க பசுமதி அரிசியில் சோறு போட்டு தந்தா இப்போ குத்தரிசிக்கு இப்போ போயிருக்க வேணும். இப்போ அது ஒன்றுக்கும் போகாமல் சும்மா கோயிலுக்கு போனால் சரி இப்படி கையை போட்டு நான் நெட்டிப்ப அடிச்சாலும் எல்லா பழியும் என்னில் ஆன் வந்துச்சு எல்லாத்துக்கும் கால வச்ச தமக்கதான் அவதான் இவருக்கு சொல்லி என்ன நீ அக்கா தான் அக்கா அப்படியே எல்லாம் சொல்லித்தரேன் நான் பயப்பாடு மாதிரி பாடமாக்கி எனக்கு தெரியும் மூட்டி தாரது உங்களுக்கு இது என்ன அந்த வயசு சும்மா இருக்கிற மாதிரி பைபிள் கொண்டு வந்து தேவையில்லை. இதுவா அக்காக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இது நான் தான் கதைக்கிறேன். இது என்ற சொந்த குரல். இதுக்குள்ள எனக்கு தெரியும் எனக்கு சொந்த புத்தி எனக்கு என்ன சொந்த புத்தி இல்லை தானே. இவ்வளவு காலம் அப்படி ஒரு கதையும் கதைக்கிறேன். இப்ப துவங்கி இருக்கிற இப்படியா விளக்கத்திலும் கதையிடும் அந்த டிக்டாக்லும் கதைச்சு அதிலும் கதைச்சு இதிலும் கதைச்சு கொக்காண்ட கதையும் கேட்டுதான் இந்த கதையும் நடத்துதுங்க. நீ வந்து இந்த சமயம் நேரம் இருக்குல்ல அவங்கள ஏவி கொடுக்குறாங்க என்ன இவாவுக்கு எல்லாத்தையும் இவருக்கு தமிழ் ஏவை கொடுக்குறா அவங்க தமக்கு ஏவை கொடுக்குறா அப்படிதான் நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இவாவுக்கு தமிழ் நாட்கள் எல்லாம் ஏவி கொடுத்து தான் இவா இந்த நடவடிக்கை எல்லாம் இருக்கு. என்னென்னு கேட்டால் கொத்தான் அங்கே டிக்டாக்ல நிற்கிறாரு அது செய்கிறார் டிக்டாக்ல பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் காட்டுறார் என்று சொல்லி அவங்க டெலிஃபோன் அடிச்சு சொல்லி டிக்டாக்ல சிலது நல்ல விஷயம் செய்கிறாரா மற்றதெல்லாம் தேவையில்லாம ஆக்களை கொடி வைக்கிறாரு. நான் கொழி வைக்கிறேன் எனக்கு ஒரு வேலை இல்லை எல்லாரையும் கொழி வைக்கிறாங்க. இங்கவா இந்த அரசியல் இன்றைக்கு தானடா அவர் வந்திருக்கிறார் சந்தோஷமா கதைச்சு ஏதாவது சாப்பிட்டு இங்க போட்டு ஒரு சந்தோஷமாயிரு ஒரு ரிப்பத்தை அடிச்சு போட்டு சந்தோஷமாயிருங்களேன். அண்ணன் இப்போ 2 மாதமா கொஞ்சம் எல்லாம் நின்றுட்டு போனோம் போய் வந்து என்ன செய்யணும் என்ற காலில் விழுந்து மண்டாடி கிண்டாடி என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தானே வெளியில் இறங்கி இருக்கணும். எந்த ஆசீர்வாதம் எல்லாம் வெளியில் இறங்கி இந்த 2 மாதத்தில் நான் என்ன பாடுபட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியுமோ? எத்தனை நாள் சாப்பாடுலாம் இருந்திருப்பேன். நான் தனியாக இங்கே வீட்டில் இருக்கிறேன். நான் தனியாக வந்து அவங்க யாரும் கதவுல சும்மா தட்டினாலே எனக்கு பயம் வந்துடும். உங்கள் கல்லன் பாடு இதுல நடுவில் பெரிய இதுல கதைச்சு கொண்டு நிற்பார் பெரிய இது மாதிரி சிங்கம் மாதிரி நான் விளங்க இல்லை கலவில் யாரும் தட்டுறாங்கன்றா நான் இப்படி கதைச்சு கொஞ்சம் இதாகுதுன்னு கொஞ்சம் துணிவா நின்று போட்டு தான் பிறகு இதெல்லாம் கதைச்சு நல்லா நேரம் சென்று எனக்கு ஏலாமல் நான் இப்படி செட்டிலே அப்படியே படுத்துடுவேன். பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஒரு பொம்பளை வீட்டில் இல்லாட்டி வீடு என்ன நிலையில இருக்குமென்றதை பார்த்தீங்களா இப்போ தெரியுதான் உங்களுக்கு. அவள் சொல்றது சரிதான். ஒரு பொம்பளை வீட்டில் இல்லைன்னு சொன்னால் வீடு தான் இருந்தாரு. அப்படியோ அடுத்த முறை ஸ்ரீலங்கா போட்டுக்கு நான் ஒரு பொம்பளை கூட்டி வந்து வச்சிருக்கேன்.